நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், இவைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போவதற்கு இந்த காலை நேரத்தில் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால, உம்முடைய வசனத்தினால என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாமா? எல்லாவரும் உண்மையா ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் நம் மீது மனம் இறங்குகிற தெய்வமாய் இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாதாம். இந்த நாட்களில் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஆரோக்கியங்களை நாம் இழந்து போவதற்கு காரணம் நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவில் ஒரு பரிசுத்தம் இல்லை. இந்த காலை நேரத்தில் எல்லா தலைக்கு மேல கரங்களை வச்சு, ஆண்டவரே, என் சரீரத்துடைய எல்லா அவயவங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. என்